குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/1/2024 சோபகிருத்து வருடம் தை மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று இரவு 9:58 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 6:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:06 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 10:19 வரை வணிசை, பின்பு இரவு 9:58 வரையில் பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் சித்திரை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி மற்றும் துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் தெப்ப உற்சவம். குன்றக்குடி ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க ரதத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள், ஏகாதசி விரதம் மற்றும் சுப முகூர்த்த தினம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நெற்பயிரை அறுக்க ஏற்ற நாள், கல்வி கற்க உகந்த நாள், புத்தகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், வங்கி கணக்கு தொடங்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:33 முதல் மதியம் 1:16 வரையில் மேஷ லக்னம், 1:17 முதல் 3:19 வரையில் ரிஷப லக்னம், 3:20 முதல் 5:30 வரையில் மிதுன லக்னம், 5:31 முதல் இரவு 7:39 வரையில் கடக லக்னம், 7:40 முதல் 9:42 வரையில் சிம்ம லக்னம், இரவு 9:43 முதல் 11:44 வரையில் கன்னி லக்னம், 11:45 முதல் காலை 1:51 வரையில் துலாம் லக்னம், 1:52 முதல் காலை 4:02 வரையில் விருச்சக லக்னம், 4:03 முதல் 6:10 வரையில் தனுசு லக்னம், காலை 6:11 முதல் 8:07 வரையில் மகர லக்னம், 8:08 முதல் 9:49 வரையில் கும்ப லக்னம், 9:50 முதல் 11:28 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய முதல் வாரம், முதல் ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையும். உத்தராயண புண்ணிய காலம். சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிறு சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது சிறப்பு. இயலாதவர்களுக்கு கோதுமை தானம் செய்யலாம், அல்லது கோதுமையினால் தயாரித்த உணவினை அன்னதானம், குடிப்பதற்கு தண்ணீரோடு சேர்த்து கொடுக்க வேண்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி என்ன கிரக ஓரைகளை பயன்படுத்துவது என்பதை பார்த்து கவனமாக செய்தால் நிச்சயம் உங்களுடைய செயல்கள் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 முதல் 11 மணி வரையில் சனி ஹோரை, 11 முதல் 12 மணி வரையில் குரு ஹோரை, 12 முதல் 1 மணி வரையில் செவ்வாய் ஹோரை,
1 முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, 3 முதல் 4 மணி வரையில் புதன் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சனி ஹோரை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அமைய பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய ராசி பலன்களில் பொன் பொருட்களுக்குண்டான சேர்க்கை அதிகரிக்கும். இன்றைய நாள் சீரான முடிவுகளுக்கு சாதகமாக அமைவது என்பது சற்று கடினம். இன்றைய நாளுக்கான பலன்கள் உங்களுக்கு இரண்டும் கலந்தது போலவே காணப்படும். கவனமாக பார்த்து செய்வது நல்லது. உங்களுடைய வேலைகள் இந்த நாள் சிறப்பாக இருப்பதற்கு மற்றவர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மனம் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை போல இருக்கும். நீங்கள் நம்பிக்கையை மீட்டமைக்க வேண்டும். எதிர்பார்த்த வருமானம் சிலருக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். பணிச்சுமை அதிகமாக காணப்படும். உங்களுடைய சக பணியாளர்களோடு பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு அன்பான உறவினை பகிர்ந்து கொள்வது கடினமாக உணர்வீர்கள். இதனால் அமைதியற்ற தன்மை இருக்கும். எந்த ஒரு வார்த்தைகளை பேசுவதாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாக பதிலளிக்க வேண்டும். மனதில் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். இன்று பணத்தை பொறுத்தவரையில் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது. இன்று நிதி நிலைமைகள் சமாளிப்பது ஒரு சிலர் கடினமாக உணர்வீர்கள். இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சில செயல்களில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சங்கடம் தீரும். குழப்பங்கள் நிறைந்தே இருக்கும். ஆக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செய்வது நல்லது. இன்று பணம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிலும் தாயினுடைய உடல் நலத்திற்காக கூடுதல் செலவுகள் ஆகலாம். இந்த ஒரு தருணம் என்பது உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படுத்திவிடும். குழப்பமாக இருக்கக்கூடிய தருணத்தில் இறை வழிபாடு செய்யுங்கள். சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார். ஆக இந்த நாளில் விரத முறைகளை மேற்கொள்வது, கோதுமையினால் அன்னதானம் செய்வது மிக நல்லது. ஏழை எளியவர்களுக்கு கொண்டு கோதுமை தானம் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது சூரிய பகவானுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை பார்த்து புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் கொடுப்பதையும் எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள். பொருட்கள் வாங்குவதையும் எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள். இப்படி எழுத்து மூலமாக இருந்தால் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும். புதியதொரு வேலைகளில் யுக்திகள் வேண்டும். வியாபாரத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும். அசட்டுத்தனம் கூடாது. எல்லாம் நமக்கு தெரியும் என்கிற எண்ணத்தோடு வேலையில் ஈடுபடாதீர்கள். பகிர்ந்துணர்வு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொருட்சேர்க்கை அதிகரிக்கும். வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் செலவு அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்க சிந்தனைகள் மேலோங்கும். செயல்களில் திறமை வெளிப்படும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அதிகம் இருக்கும். சில விஷயங்களில் இருந்த சங்கடங்கள் தீரும். பொருட் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது தேக ஆரோக்கியத்தில் பொலிவு மேம்படும். இருந்தாலும் பருவ மாறுபாடு காரணமாக இன்று தொண்டை வலியால் அவதிப்பட நேரலாம். மனதில் சில சங்கடங்கள் தோன்றும். உங்களோடு இருப்பவர்களை விட்டுக் கொடுத்து அனுசரித்துதான் இந்த நாளில் செல்ல வேண்டும். கிரக நிலைகள் அப்படி இருக்கும்போது அதற்கு ஏற்றபடி நீங்கள் பொறுமையும் நிதானத்தோடு நடந்து கொள்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. இன்றைய நாளை ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். பயணங்களுக்கான வாய்ப்புகள் காணப்படும். உங்களுக்கான செயல்களை கையாளும் போது பொறுமையாக இருக்க வேண்டும். அதிலும் வேலை செய்யக்கூடிய தருணத்தில் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை உணர்ந்து செய்தால்தான் வேலையும் சுமூகமாக நடக்கும். உங்களுடைய அறிவு திறனை பயன்படுத்தி புதிய யுக்திகளையும் இந்த நாளில் கையாளுவீர்கள். உங்களுக்கு வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், அனுபவம் பெற்றவர்கள், நிபுணர்களிடத்தில் ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. சுயமாக நீங்களாக சிந்தித்து செய்தால் அதில் சில குழப்பங்கள் மட்டுமே வரும். தம்பதியர்கள் உங்கள் வேறுபாட்டின் மூலம் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் வரலாம். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் விலகும்படியாக பேசிக்கொள்வது நல்லது. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஆக உங்கள் துணைவர் சற்று கோபத்திலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. அதோடு அவர்களுடைய மனம் ஆறுதல் படும்படியாகவாவது பேசினால் ஓரளவிற்கு குடும்ப பிரச்சனைகள் நீங்கும். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் சில மன கஷ்டங்களை வெளிப்படுத்துவீர்கள். அதனை தவிர்ப்பது ஏற்றது. பொது பிரச்சனைகளில் விவேகமாக இருங்கள். அரசியல் துறைகளில் இருப்பவர்கள் ஆதாயத்தோடு சில வேலைகள் செய்யும் போது பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று அமைதியாக இருந்துவிட்டால் எந்தவிதமான பெரிய பிரச்சனைகளோ உங்களிடம் வராது. அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எந்தவிதமான பெரிய எதிர்பார்ப்புகளும் வைத்துக் கொள்ளாதீர்கள். கிடைப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். கூடுதலான முறையில் பணச்செலவுகள் இருக்கும். பணமும் பெரிய அளவில் வருமானமோ கிடைக்காது. குடும்பத்திற்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு மனதில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். வர பணத்தை எப்படியாவது கையில் தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் எதிலும் கவனம் வேண்டும். அலட்சியம் கூடாது. பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை பார்த்து கொடுப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதியதொரு வீடு, மனை வாங்குவது, வாகனம் பார்ப்பது, ஆடை அணிகலன்கள் அணிந்து கொள்வதற்கு கூட நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் உடல் நலம் மேம்படும் விதமாக சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். சங்கடங்கள் தோன்றி மறைக்கலாம். மன பிரச்சனைகள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொது விவகாரங்களில் தலையிட வேண்டாம். பொறுமை, நிதான போக்கு தேவை. மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிறைந்த நாள். நிதான போக்கு கையாள்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது 2ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் மறைவு பாவகத்தில் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அதில் ஒருவிதமான தடுமாற்றங்கள் இருக்கும். இன்று அசம்பாவிதங்களை தடுக்கும் வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும்.
சூடான விவாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதேபோல சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் முக்கியமாக அண்டை வீட்டாரோடு, அதாவது உங்கள் வீட்டின் பக்கத்து நபர்களிடத்தில் பக்கத்து வீட்டாரோடு பேசும்பொழுது மிகவும் கவனமாக இருங்கள். அதிக ஆவேசம் வேண்டாம். கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. நினைத்த வேலைகளில் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி சமாளிப்பது என்கிற புரிதல் இருக்காது. மாணவர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களை நாடி சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும். பணியிடச் சூழல்கள் வேலையில் உங்களுக்கு மன அமைதி காணப்படாது. வேலையை பொறுத்தவரையில் அதிக வேலைகளுக்கான எண்ணிக்கை தான் இருக்கும். பணிகளை மிகச் சரியாக திட்டமிட்டு வேலைகளை செய்வது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். அதிகமான அனுபவங்கள் இருந்தாலும் உங்களால் முன்னேற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். குடும்பத்தில் நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கு வியாபாரத்திலும் வெளிப்படலாம். தெரிந்தவர்களை காட்டிலும் தெரியாதவர்களிடத்தில் சில பொறுப்புகளை ஒப்படைத்து அல்லல் படுவீர்கள். அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். குடும்ப ஆரோக்கியம் சார்ந்த அதை சம்பந்தமான விஷயங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். காதலர்களுக்கு மன நிறைவோடு இருக்க முடியாது. உங்களுடைய வருங்கால துணைவரிடத்தில் கவனமாகவும் பக்குவமாக பேசினால்தான் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாதீர்கள். வருமானம் போதுமான அளவிற்கு தேவையான அளவை விட குறைவானதாக கூட கிடைக்கும். அப்படிப்பட்ட சாத்தியங்கள் தான் இருக்கிறது. இருந்தாலும் தம்பதியர்கள் குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நல்ல விஷயங்களை மேற்கொண்டால் சந்தோஷம் இருக்கும். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க முடியும். உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். எனவே உடற்பயிற்சி செய்வது மிக அவசியம். அதோடு இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவது நல்லது. வியாபாரத்திலும் சரி, செய்யக்கூடிய தொழிலிலும் மற்றவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்தால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம் செய்வதற்கு, வீடு பார்ப்பதற்கு, மனை வாங்குவதற்கு, இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படலாம். குழப்பங்கள் உண்டாக்கும். முயற்சியில் ஒருவிதமான முன்னேற்றங்கள் தேவை. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பக்குவம் உண்டாகும். எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இரக்கம் நிறைந்த நாள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். தியானம் அவ்வப்போது செய்வது மிக மிக நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய தெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வியாபாரத்தில் புதியதொரு பாதைகளை மேம்படுத்துவீர்கள். இன்றைய நாள் நம்பிக்கைக்குரிய நாளாக இருக்கும். உங்களுக்கான விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும். புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் இன்று வாய்ப்புகள் அதிகம். எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு நல்ல நம்பிக்கையை மேம்படுத்தும். வேலையில் சிறந்ததொரு வளர்ச்சி காண்பீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்கள் உங்கள் செயல்திறனை கண்டு பொறாமைப்படலாம். உங்கள் வேலையை பொறுத்தவரை பல்வேறு புதிய வாய்ப்புகள் ஆராயும் நிலையில் இருப்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகும். உங்கள் துணையினுடனான உறவில் சமநிலை காணப்படும். வாழ்க்கையின் மீதான புதிய நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பண நெருக்கடி விலகும். காதலர்களுக்கு மன நிறைவு பெற்ற நாள். திட்டமிட்ட வேலைகளை முறையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த பண கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். வாழ்க்கையின் மீது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எப்படியாவது முயன்று விடலாம், வாழ்ந்து விடுவோம் என்கிற எண்ணத்தோடு முன்னெடுத்து செல்வீர்கள்.
உழைப்பு நிறைந்த நாள். உங்கள் துணையினுடனான உறவில் சமநிலை இருக்கும். காதலர்களுக்கு மன நிறைவு பெற்ற நாள். எல்லா விதமான செயல்களிலும் உங்கள் துணைவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன ஒருமித்த கருத்து வெளிப்படும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். இன்றைய நாள் அதிக அளவில் பொருளாதார நிலைக்கு வழிவகை உண்டு. மிகுந்த ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் இருப்பீர்கள். இந்த ஒரு நிலையானது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். உழைப்பு நிறைந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு. இந்த நாள் யோகம் நிறைந்ததாக மாற்றவும் முடியும். வருமானம் அதிகரிக்க சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக்கும். கூடுமான வரையில் இன்றைய நாள் மிகுந்த மன மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். ராசிநாதனான அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்தில் லாபத்தில் இருக்கிறார். ஆக தொட்ட காரியங்கள் துலங்கும். தொழில் வளர்ச்சி மேம்படும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாக்கலாம். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். எண்ணிய காரியம் கைகூடும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். பண நெருக்கடிகள் நீங்கும். குதூகலமாக இருப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு நிறைந்த நாள். நம்பிக்கை ஏற்படும். நெருக்கடிகள் விலகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. தீர்காயுஷ்மான் பவ. வேலும் மகிழும் துணை. சிம்மராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். சிறிய முயற்சிகள் கூட இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய நண்பர்களின் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். புதியதொரு வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதளவில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களில் சிந்தித்து முடிவெடுங்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களே, தொழில்நுட்பத்தை அறிந்து கொண்டு உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வீர்கள். கற்பனை திறன் அதிகரிக்கும். நேர்மறை எண்ணங்கள் உண்டாக்கும். இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். முயற்சிகள் கைகூடி வரும். புதிய ஒரு விஷயங்கள் பற்றிய எண்ணத்தை அதிகரித்துக் கொண்டால் அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். உடனுக்குடன் எதிலும் முடிவெடுக்க வேண்டாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடந்து கொள்ளாதீர்கள். உடலில் இருந்து வந்த சில சங்கடங்கள், பிரச்சனைகள் குறையும் போது சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்கள் துணைவரோடு நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவு நிலை நன்றாக இருக்கும். நல்லிணக்கம் காணப்படும். மன நிறைவாக இருப்பீர்கள். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளியே சென்று வருவீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் ஆன்மீக தலங்களுக்கு பயணப்படக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நிலை காக்கவும் வசதி வாய்ப்புகளுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் புரிதல் ஏற்படுவதால் உங்களுடைய செயலுக்கு மற்றவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இன்று நிதியை பொறுத்த வரையில் சாதகமான நாள். பணவரவு திருப்தியை ஏற்படுத்தும். நினைத்த பொருட்களை வாங்குவதை காட்டிலும் சேமிப்புக்குண்டான விஷயங்களில் அதிக நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வங்கி இருப்பு அதிகரிக்க முயற்சி செய்வீர்கள். எண்ணிய காரியங்கள் வேகமாக நடக்கும். வியாபாரத்தில் விறுவிறுப்பு இருக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு மேன்மை உண்டாகும். கலை தொடர்பான ஆற்றல் அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் மாணவர்களுக்கு புத்துணர்ச்சி இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் நிதானமான போக்கோடு இருப்பது இன்னும் நல்லது. ஆரோக்கியம் நிறைந்தே இருக்கும். நம்பிக்கையும் நல்லதொரு ஆற்றலும் வெளிப்படும். திறன் மிக்கவர்களாக இருப்பதால் உங்களை எல்லாரும் பாராட்டக்கூடும். எல்லாரும் உங்களை போற்றி புகழ்ந்து பேசக்கூடிய நிலை உருவாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது
நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். மனநிலையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தங்களில் சிந்தித்து இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பது நல்லது. வீட்டிற்குண்டான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். இன்று அசௌகரியங்கள் கூட காணப்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களுடைய அன்பையும் பேசக்கூடிய விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். சில வேலைகளை முன்னெடுத்து செல்வதில் தயக்கம் ஏற்படலாம். பணியிடச் சூழலை இன்று உங்களுக்கு சவாலாக கூட அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் தான் இருக்கும். அதிலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. சற்று பொறுமையாக அனுசரித்து செல்வது நல்லது. பல முயற்சிகளுக்கு பிறகு லாபம் கிடைக்கும். இதுநாள் வரையில் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடிவெடுப்பீர்கள். சில வேளைகளில் அங்கீகாரம் என்பது கிடைக்காது, தாமதமாகலாம். எதிர்பார்த்தபடி பலன்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்காது. நேரம் காலம் தாழ்த்தியே சில பலன்கள் வந்தடையும். இந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் வரும். கருத்து வேறுபாட்டின் காரணமாக உங்கள் துணையோடு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. காதலர்கள் மிக கனிவாகவும் பணிவாக பேசுவது நல்லது. உங்கள் காதலரிடத்தில், வருங்கால துணையினிடத்தில் பொறுமை, நிதான போக்கை வெளிப்படுத்துங்கள். கோப உணர்வுகள் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டால் உங்களுடைய செயல்கள் யாவும் வீணாகும். ஆக கோபப்படுவதற்கு முன்னர் அதனுடைய நன்மை தீமைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வீட்டினுடைய பராமரிப்புக்கு அல்லது வண்டி வாகன பயணங்களினுடைய மறுசீரமைப்பிற்கு வீட்டை செப்பனிடுவதற்கு பணத்தை செலவு செய்வீர்கள். முதுகு வலியால் அவதிப்பட நேரலாம். உங்கள் ஆரோக்கியத்தினுடைய நலன் கருதி பிரார்த்தனைகள் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மனதில் இருந்து வந்த கவலைகள் சற்று குறையும். உடலில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படலாம். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவே இருப்பது அவசியம். சந்திர பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிக் கொண்டிருக்கிறார். ஆக சந்திராஷ்டமத்தினுடைய சிறிய அளவிலான ஒரு உபாதைகள் இருக்கும். மனதில் எண்ணங்கள் அலைமோதி கொண்டே இருக்கும். கவனக்குறைவு உண்டாகும். இதனையெல்லாம் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் சற்று குறையலாம். வெகு தூர பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் கவனம் தேவை. ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிக்கு உண்டான லாபம் இருக்கும். தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மன கவலைகள் நீங்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும்.
முயற்சிகள் தேவை. ஒருவிதமான சோர்வு தோன்றும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் சில இழுபறிகளுக்கு பிறகுதான் நடக்கும். சிறு வார்த்தைகள் கூட மனக்கசப்பை ஏற்படுத்தி விடலாம். கவனமாக பேசுங்கள். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. அரசு சம்பந்தமான வேலைகளில் பொறுமை அவசியம். அரசு தொடர்பான வேலைகள் சிறப்பாக நடக்க வேண்டுமானால் சூரிய வழிபாடு மிக நல்லது. தை மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வழிபட நன்மைகள் அதிகம் கிடைக்கும். உங்கள் உணர்ச்சிகளை இன்றைய நாள் கட்டுப்படுத்த வேண்டும். கோப உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது. நம்பிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய தொடர் வெற்றியில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். நம்பிக்கை ஒன்றே அவசியம். வேலை பளு கூடுதலாக கூட இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எளிதாக முடிப்பதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். உங்களுக்கான வேலைகள் நடக்கும் வரையில் பொறுமையாக காத்திருங்கள். அவசர கதியில் செயல்படாதீர்கள். வேலையில் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஆக ஏன் எதற்கு என்கிற கேள்விகளை புறந்தள்ளிவிட்டு கிரக நிலைகள் இப்படி இருக்கும்போது அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணருங்கள். தம்பதியர்கள் உங்களுடைய வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவை. உங்கள் துணைவரிடத்தில் வெளிப்படையாக பேசுகிறேன் என்று அவர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டாம். காயப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியம். தம்பதியர்கள் வெளியிடங்களுக்கு சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதால் மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு சில நேரம் உங்களுக்கு கிடைக்கும். காதலர்கள் பார்க்கும்போது வருங்கால துணையினிடத்தில் மகிழ்ச்சி குறைவாக இருப்பது போன்ற ஒரு நிலை இருக்கும். பேசக்கூடிய நேரத்திலேயே நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். எல்லா விஷயத்திலும் திறமசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இன்றைய நாள் உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதன் காரணமாக பற்றாக்குறை இருக்கும். உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வேலையாட்கள் மூலம் அலைச்சல் ஏற்படலாம். எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வாமை காரணமாக தோல் எரிச்சல் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருங்கள். விடுமுறை நாட்கள் வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடும்போது உணவு ரீதியாக சில சங்கடங்கள் வரலாம். சக ஊழியர்களிடத்தில் உத்தியோகத்தில் அனுசரித்து போக வேண்டும். தடைகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தடைகளை எதிர்த்து வெற்றி கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலையில் இழுபறிகள் இருக்கும். சில முயற்சிகளுக்கு பிறகுதான் காரியங்கள் கைகூடும். சிறு வார்த்தைகள் கூட மனதை காயப்படுத்தலாம். கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை என்பது தேவை. குழப்பங்கள் இருக்கும். அலைச்சல் ஏற்படலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கவனமாக இருப்பது நல்லது. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. தீர்காயுஷ்மான் பவ. வேலும் மகிழும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது இன்று அதிக அளவில் பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது.
ஆன்மீக வேலைகளில் ஈடுபடுவது மன ஆறுதலை கொடுக்கும். சவாலான வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக இருப்பீர்கள். வேலையில் சுதந்திர தன்மை இருக்கும். உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுக்களை தொடங்கினால் இந்த நாள் கைகூடும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த வேலைகள் சாதகமாக முடியும். இன்று ஆன்மீக சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு காட்டுவது மன ஆறுதலை உண்டு பண்ணும். சவால்களை எதிர்கொண்டு வெல்வதற்கு உதவும். நண்பர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். அவர்களிடமிருந்து சில ஆதாயங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களிடமிருந்தும் உங்கள் நண்பர்கள் ஒரு நல்ல விஷயங்களை கிரகித்துக் கொள்வார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வீட்டில் சாதகமாக்கும். நன்மைகள் விருத்தி அடையும். சுபகாரிய தொடர்பான பேச்சுக்கள் உங்களுக்கு கை கொடுப்பதில் மன நிறைவு பெறுவீர்கள். உத்தியோகத்தில் முயற்சிகள் கைகூடும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவை பெருமளவு பெறுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நல்லதொரு உந்துதலை தரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திடகாத்திரமாக இருப்பீர்கள். நீண்ட காலமாக பேச நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். சுப பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. வெற்றி நிறைந்த நாள். உங்கள் துணையோடு அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மன மகிழ்ச்சி இருக்கும். இன்று அதிக அளவில் பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான செயல்களில் ஈடுபடுவது மன ஆறுதலை தரும். சவால்களை எதிர்கொண்டு வெல்வதற்கு உதவும். உத்தியோகத்தில் முயற்சிகள் இந்த நாள் கைகூடும். இன்று வேலையில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் தேவை. பணிச்சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மதிப்பு மேம்படும். நல்ல செய்திகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப காரியம் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாள். உற்சாகம் பிறக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். நல்லதொரு வாய்ப்பு கிட்டும். வெற்றி நிறைந்த நாள். இந்த நாள் மன மகிழ்வோடு இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருளோடு இந்த நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். இன்று திடமாகவும் நல்ல ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். உங்களிடம் உறுதி இருக்கும். கமிஷன் தொடர்பான வேலைகளில் லாபம் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளுக்கு முடிவு கிடைக்கும். திறமை மற்றும் உறுதி காரணமாக உங்கள் வேலைகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் முயற்சிகளின் ஏற்றபடி வளர்ச்சி சாதகமாக இருக்கும். உங்கள் சாதனைகள் மூலம் உங்கள் திறனை உணர முடியும். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையின் காரணமாக திறமை நன்கு வெளிப்படும். தனுசு ராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளுக்கு நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். உங்களிடம் எதிர்ப்பாக இருந்தவர்கள் படிப்படியாக விலகி போவார்கள். விரும்பிய விஷயங்கள் உங்களை நாடி வரும். அரசு சார்ந்த வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் இந்த நாள் பரிபூரணமாக உண்டு. தனுசு ராசி என்பது நெருப்பு ராசி. நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்தால் ஆத்ம பலம், ஆன்ம பலம், மனோபலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் கூடும். நேர்மையாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒரு துணையோடு அனுசரணையான போக்கு இருக்கும். இந்த நேர்மை என்பது உங்களுக்கு திருப்திக்கும் நல்ல புரிந்துணர்விற்கும் வீட்டிற்கு வழிவகுக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். திடகாத்திரமாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும்.
லாபம் நிறைந்த நாள். இன்று உங்களுடைய செயல்பாடுகள் விறுவிறுப்பாகவே அமையும். மாணவர்கள் கல்வி சார்பான விஷயங்களில் நல்ல ஒரு நிலையான முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மன மகிழ்வை தரும். இன்று மன உறுதி அதிகரிக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மன நிறைவு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்பான இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும், லாபம் அதிகரிக்கும், வழக்குகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலக்கும், எதிர்பார்ப்புகள் கைகூடும், பிறருடைய உதவியை பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாள், பிரச்சனைகள் விலக்கும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தியன் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் மகர ராசி அன்பர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவானும் சந்திர பகவான் இணைந்தாலே எந்தவிதமான ஒரு வளர்ச்சி என்பது தாய் வழியில் கிடைக்காது. தாய் வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காது. ஒரு அனுகூலமான பலன்கள் என்பது இருக்காது. சந்திரன் என்பவர் மனோகாரகன், தாய் காரகனும் கூட. அவரே உங்களுக்கு ராசியில் இருப்பதால் தாய் வழி உறவுகள் இடத்திலும் உங்களுக்கு சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யும். தாய் வழியில் பேசும்பொழுது கவனமாக இருங்கள். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் வரலாம். அருகில் உள்ளவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள். கடினமான வேலைகளை கூட இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீர்கள். திருப்தியான நிலையை உணர்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உங்கள் திறமையை மேல் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சூரிய பகவானே. உங்கள் துணையோடு நல்ல மகிழ்ச்சியும் நல்லதொரு உறவும் காணப்படலாம். உங்கள் துணையை பற்றி நேர்மறையான அன்பான எண்ணம் கொண்டிருப்பீர்கள். நிதி நிலைமையில் முன்னேற்றங்கள் காணப்படும். இன்று சீரான நிதி நிலைமைகள் உண்டு. இன்று சிறந்த ஆரோக்கியம் இருக்கும். இன்று ஒழுக்கமான போக்கு, மன உறுதி காணப்படும். ஆக மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். சுய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். காதலர்கள் பார்க்கும் பொழுது மன நிறைவோடு இருப்பீர்கள். உங்களுடைய அன்பு துணைவரிடத்தில் நல்ல ஒரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பாக புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள், கவனமாக இருக்க வேண்டும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும்.
இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம். இந்நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் கும்பராசி அன்பர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேகமான மனமார்ந்த நெஞ்சார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வரக்கூடிய வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தினால் நீங்கள் பல விதங்களில் பல நன்மைகளை பெற முடியும். வேலை மாற்றம் மற்றும் பணி சம்பந்தமான பயணங்கள் நேரிடலாம். கும்பராசி அன்பர்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகத்தால் மாற்றமான சூழல் அமையும். எதிலும் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். சக ஊழியர்களால் மனவருத்தங்கள் வரலாம். எதையும் பொருட்படுத்தாதீர்கள். துணிவே துணை என செயல்பட வேண்டிய நாள். உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையை மகிழ்ச்சியுற செய்வீர்கள். உங்களினுடைய பேச்சு விதம் காரணமாக நல்ல சூழல் உருவாகலாம். பெரிய மனிதர்களுடைய மறைமுக ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, நண்பர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரியாக விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். சில முக்கியமான வேலைகள் முடிவுக்கு வரலாம். வியாபார முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருங்கள். அலட்சியம் வேண்டாம். பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கேட்டு நம்பாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை உணர்ந்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து நீங்கள் செயல்படுத்துங்கள். அவை வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், சுய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் கூட சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது நன்மைகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலைமைகள் பொறுத்தவரையில் பலன்கள் கலந்து இருக்கும். வரவு மற்றும் செலவு இரண்டும் கலந்து காணப்படலாம். உங்களுடைய பணத்தை மிக கவனமாக கையாளுங்கள். இன்று ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பெரியவர்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகளை சீராக கொடுத்தல் மிக மிக அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள், கல்வி சம்பந்தமாக பணம் சார்பாக புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். மன மகிழ்ச்சி உண்டாக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். நன்மைகள் உண்டாக்கும். நவ கிரகங்களினுடைய நல்லாசி இந்த நாள் பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் மீனராசி அன்பர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க பல்லாண்டு காலம், வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புபடி பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் ஒழுக்கமான நிலையிலேயே இருக்கும். ஒழுக்கமான வாழ்வு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உங்களுடைய தன்னம்பிக்கை நிலை உயர்ந்து இருக்கும். நல்ல உறுதி காணப்படலாம். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். வாழ்க்கை துணைவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்கள் துணையினுடனான அணுகுமுறையில் நேர்மை இருக்கும். இதன் மூலம் ஆரோக்கியமான உறவு காணப்படலாம். கடின உழைப்பிற்கு ஏற்றபடி பதவி உயர்வு உண்டாகும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தொழிலில் நல்ல நிலைக்கு வருவதற்கான வழிவகை உண்டு. முறையாக சரியாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். ஆக மீனராசி என்பர்களே, இன்று சுதந்திரமான நிதி நிலைமைகள் இருக்கும். கையில் பணப்புழக்கம் காணப்படும். சேமிப்பு உயரும். பயனுள்ள புதிய முதலீட்டிற்கு உகந்த நேரம். இன்று உங்களுடைய நல்ல ஆற்றலும் உறுதியும் அதிகரித்து இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். தன வரவுகள் சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு.
பேச்சுக்களில் மட்டும் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சகோதரர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பாராத வீண் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உயர்வு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு முடிவு பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கங்களும் வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.